வணக்கம் ரிதி. சேலம் ஏற்காடு அடிவாரம் பகுதியில் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு மான்கள், மயில்கள், பறவைகள் என 300க்கும் மேற்பட்ட விலங்குகள் உள்ளது. தமிழகம் முழுவதும் இருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் இந்த உயிரியல் பூங்காவில் கடா மான்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த கடா மான்களுக்கு உணவு வழங்குவதற்காக வனத்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் முருகேசன் இருவரும் சென்றுள்ளனர். அப்பொழுது மான்கள் இருவரையும் முட்டி கீழே தள்ளியது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த பணியாளர்கள் அலறி துடித்தனர். உடனே அங்கிருந்த வனத்துறை பணியாளர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். இதில் தமிழ்ச்செல்வன் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து முருகேசன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிகழ்வு குறித்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த உயிரியல் பூங்காவில் மான்கள் முட்டியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூங்கா மேம்பாட்டு பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு இவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பணியாளர்கள் வன விலங்குகளுக்கு உணவு அளிக்கும் பணியை மேற்கொள்ளக்கூடாது என்ற விதியும் உள்ளது. விலங்குகளுக்கு உணவு அளிப்பதற்காகவே பயிற்சி பெற்ற பணியாளர்கள் இருக்கும் பட்சத்தில் வாகன ஓட்டுநர்களை உணவு அளித்ததால் தற்பொழுது இந்த அசம்பாவிதமானது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இது குறித்து மாவட்ட வன அலுவலர், அதாவது இந்த மண்டல வன அலுவலர் ஆகியோரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயிற்சி பெற்ற நபர்களை மட்டுமே உணவு அளிக்க வேண்டும் என்ற விதியை மாறி ஓட்டுநர்களை உணவு அளித்ததால் தான் தற்பொழுது இந்த அசம்பாவிதமானது நடைபெற்றுள்ளது. இந்த உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது என்று தற்பொழுது இந்த பகுதியில் பணியாற்றும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ரிதி.